ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை பற்றி இந்த ஒன் ஷாட் பற்றி சொல்லணுன்னா, நான் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த ஒன் ஷாட் பண்ணல, அதான் உண்மை. பிகாஸ் நான் என்ன சொல்கிறது, ஜெரியோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப அதிகம். நான் வந்து எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போயிடுவேன். பட் அவரோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவரோட சேனலில் ஒன் ஷாட் போடணுன்னாலே எனக்கு எப்பயுமே அந்த நர்வஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது எனக்குன்னா நான் ஜஸ்ட் லைக் தட் நார்மலாக கொடுத்துருவேன். எனக்கு பெரிய ப்ராப்ளமும் இருக்காது. அது என்ன சொல்கிறது, உங்களுக்கும் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவளோட சேனலை போடும்போதோ உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் அவளை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், என்னோடய லைன் அவளுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே யோசிச்சு ரொம்ப டேஸாக போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இது வந்து ஓகேவாச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த லைன் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, இதுவே பெரிய இன்ட்ரோவாக இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது ஒரு நியூ அட்மாஸ்பியரில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, அது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தால் கூட அங்கேயும் ரெக்கார்டுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா, பண்ணிடலாமா, அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் தான். இந்த இன்னொன்று ஒன் மோர் திங் இன்னொன்று சொல்லணுன்னா, ஜெரிஃபிக்ஸில் வந்து வீடியோ இப்போ சரியாக வர்றதில்ல. ரீசன் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். அவள் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கா. சரி, நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சேனல் ரொம்ப அப்படியே எதுவுமே போடாமல் இருந்தால் பார்க்கவே ஒரு மாதிரி அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. ஸோ அதனால் ஒரு ஒன் ஷாட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒன் ஷாட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக இந்த ஒன் ஷாட் ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். வாங்க ஸ்ட்ரெயிட் அப்படி கொடுத்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்கு ஜங்குக்கு அவன் கேங் கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். டே மச்சான், இன்னைக்கு என்ன பண்ணுவேன் எது பண்ணுவோம் தெரியாது. இன்றைக்கி நீ லெசாக்கு 4 லெட்ரு கொடுக்கணும். இன்னைக்கு நான் கொடுத்தே ஆகணும் அவளுக்கு. என்னடா பார்க்குறா சிரிக்கிறா, ஆனால் தெரிலல, கான்வோ கொடுக்கணும்ல, கொடுத்தா தானே தெரியும் அந்த பிள்ளைக்கு நம்ம மேலே ஏதாவது இருக்கா இல்லையான்னு. சும்மா அப்படியே பேசிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அதனால் இன்றைக்கி நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்கடா பாய்ஸ். சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காதீங்கடா. டே மச்சான், அது ஒன்று சும்மா பார்க்கும்டா, என்னைய கூட தான் பார்க்கும். டே மாமே ஒன்று பார்க்காது, ஜாக்ஸா ஒன்று பார்க்காது, ட்ராயன் ஒன்று பார்த்து எல்லாரையும் பார்க்குதுடா. அதுக்காட்டா லெட்ரு கொடுக்க போகிறேன், எனக்கு தெரியாது. நான் லெட்ரு கொடுக்குறேன், அவ்வளோதான். சரிடா மாமே, நீ போய் கொடுப்போம். டேய் என்ன, இந்த ஸ்கூலோட ஒரு பெரிய டான் ரவுடி என்னவாலும் சொல்லலாம், என்ன போய் கொடுக்க சொல்கிற? சரிடா, அப்போ கொடுக்காத. டே மச்சான், என்னடா கொடுக்கணும்டா. சரி இரு பார்க்கலாம். அது ஒன்றும் சமோசா வாங்க போகுது பேர், அதை பிடி. டேய் அதெல்லாம் கொடுக்காதடா ஒழுங்கா, சின்ன பிள்ளையா இருக்கு. டேய் நீ போடா, புடுறா அந்த பிள்ளைய கிடைக்கும். டேய் மச்சான் வேணாம், சொன்னா கேளு. டேய் நான் தான் சொல்கிறேன்ல கரெக்டாக இருக்கும்னு, போ. சரி இரு. ஏய் இங்கே வா, உன்னத்தான் குளிச்சு இங்கே வா. நானா? நீ தான் அங்கே வா. சொல்லுங்க சீனியர். என்னம்மா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட். குட் கேர்ள். அப்புறம் உங்கள் கிளாஸில் ஜெனிஃபர் மிஸ் நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்களா? எடுக்கிறாங்களே. அவங்க யார் தெரியுமா? யார்? என்னோட யாரடா, ஒன்று வீட்டாக்கா. என் ஒன்று வீட்டாக்கா. ஒன்று வீட்டாக்கானா அது அப்படிதான். ஆமாம், உனக்கு லிசாக்காவை தெரியுமா? வாலிபால் பிளேயர் லிசாக்கா தெரியுமா? தெரியுமே, ரொம்ப ஃபேமஸில் அந்த அக்கா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த அக்கா கெட்டு போய் லெட்ரு கொடுத்துரு. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். சமோசா வாங்கி தரேம்மா, கொடு. சமோசாவா? வாங்கி தரேன், கொடு. 1 வாங்கி தருவீங்களா, 2 வாங்கி தருவீங்களா? உனக்கு எத்தனை வேணும் சொல்லு, வாங்கி தரேன். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு ப்ளஸ் நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சமோசா சாப்பிடுவேன். 3 சமோசா வாங்கி தரீங்களா? டே போட்டேனா, ஒரு சமோசா கூட கிடையாது, ஓடிட்டு போடி. லெட்ரு கொடு போ. நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? சரி. டே மச்சான், ஒரு இது ஹைட்டுக்கு ஒரு சின்ன பை ஒன்று தூக்கிட்டு வா, உள்ளே போட்டு அப்படியே கட்டி போட்டு டீ போட்டுடலாம். என்ன சொல்கிறீங்க? உண்மையிலே கட்டி போட்டு தூக்கி போட்டுருவீங்களா? ஆமாம், உண்மையிலே கட்டி போட்டு ஒன்று தூக்கி தான் போடணும். இதான் ஓவராக பண்ணுறியே. லெட்ரு கொடுனா கொடுக்க மாட்டேன்ற,
அப்போ தூக்கி தானே ஒன்று போடணும். இதை மச்சான் ரெடி பண்ணுறா. இதோ பண்ணிடுறேன்டா, இது ஹைட்டுக்கு ஏதோ இந்த குட்டி கேரி பேக்கே போதும். அப்படியா, சரி போடுங்க. இல்லை 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 நான் கொடுக்குறேன். கொடுக்கணும். என்னன்னு சொல்லி கொடுப்ப? அதான் நீங்களே இல்லை இதில் சொல்லியிருப்பீங்களே. பரவாயில்ல, நல்லா விவரமான ஆளாக தான் இருக்கா, குள்ளமாக இருந்தாலும். ஐ லைக் இட். சரி ஓகே போய் கொடுப்போ. சீனியர் இல்லை, அக்கா மேம் கிட்டலாம் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிடாதுல்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டா, போய் கொடுப்போம். சீனியர், ஐயோ என்னடி பிரச்சனை? இல்லை கொடுங்க, நானே கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பா. ஸோ அங்கேருந்து ரிப்ளை எதுவுமே வந்திருக்காது. திரும்பி அங்கே ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு லெட்டர் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கி தான் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டுருப்பான். ஏய் குளிச்சி இல்லை, நான் ஒன்றும் அன்றைக்கே கொடுக்க தானே சொன்னேன். சீனியர் இருங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி போய் கொடுத்தோன்னையும் அந்த அக்கா வேணான்ட்டாளா? எனக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது? யாருன்னா? ஐயோ அக்கா, ஐயோ எவ்வளவோ கூலி நம்ம கையில் மாட்டுது, அந்த கூலி மட்டும் மாட்டவே மாட்டேங்குது. சரி பார்த்துக்கலாம். அப்படியா? அப்படி சொல்லிட்டாளா அவ? அப்படி தான் சொன்னாங்க. என்ன உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இதை கேட்டுட்டு இருந்த? இல்லையே, நான் ஏன் சந்தோஷப்படணும்? எனக்கு பார்க்க பாவமாக தான் இருந்தது. அச்சோ பாவம் அப்படி இருந்தது. இதெல்லாம் நல்லா ராகம் போடு. அச்சோ பாவம் தானே, நல்லா ராகம் போட கற்றுக்கிட்ட, பார்த்துக்கிறேன். சரி, இந்த ட்ரைனிங் யார் கொடுக்குறேன்னா 10th B செக்ஷனில். சரியா, போய் கொடுத்துட்டப்போ. சீனியர் போய் கொடுப்போ. இல்லை சைனீஸ் சொல்லுங்க. சைனீஸ் சீனியர். அது என்ன பேர் சொல்லி சீனியர்? சொல்லுங்க சீனியர். நான் சொன்னல இந்த லெட்டர் அந்த கேட்டு போய் கொடுத்துருக்கோ. டே இரு என்ன எதுக்கு இவகிட்ட லெட்ரு விடு சொல்ற? டேய் என்னடா, அதான வழக்கம், இவகிட்ட தானே கொடுக்கணும். நீ ஏன்டா இப்போ தூக்குற? இவ என்னோட போஸ்ட் ஆஃபீஸ், நீலாம் கொடுக்கக்கூடாது. இவ எனக்கு மட்டும்தான் போஸ்ட்மேன் வேலை பார்ப்பா. அப்படிதானடி? சொல்றே. ஆமாம். அதனால இவ என்னோட போஸ்ட் டப்பா, நான் மட்டும்தான் இவ்வளோ யூஸ் பண்ணுவேன். யாராவது இவகிட்ட லெட்ரு கொடுக்குற வேலை அப்படி இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். நான் பார்த்துட்டே இருக்க, நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், நீ பேசு, சொல்லு. இல்லை, சைனீஸ் சீனியர்லாம் டக்குன்னு சமோசா வாங்கி கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட சமோசா வாங்கணுன்னா சாட்டர்டே வரை வெயிட் பண்ணணும். அதுக்குன்னு அவன் லெட்ருமா? சரி போய் கொடுப்போ. இல்லை வேண்டாம், கொடுக்கல. இல்லை போ விடுப்போ. இங்கே வா அப்படி சொல்லிட்டு அப்படியே முடி பிடிச்சி அப்படியே பின்னாடியே இழுக்கிறான். சீனியர், வலிக்குது சீனியர். என்ன போகணுன்னு ஆனந்தமாக ஓடுற? போனா போகக்கூடாதுன்னு அர்த்தம், புரியுதா? இது என்ன புது கதையாக இருக்குது? போனால் போகக்கூடாதுன்னு அர்த்தமா? ஆமாம், இங்கெல்லாம் போனால் போகக்கூடாதுன்னு தான் அர்த்தம், புரியுதா? சீனியர், இன்னைக்கு உங்களுக்கு ரிப்ளை லெட்டர் வந்துச்சு. ரிப்ளை லெட்டர் கொடு. யார் எங்கே, எந்த பொண்ணு? சீனியர், அதான் எனக்கும் தெரில, என் பேக்கில் மட்டும் வச்சுட்டு போனாங்க. அப்படியா? யாருன்னு தெரியலையே, கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன சங்கோக்கு இன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தார். இன்னைக்கு உன்னோட அந்த சில்வர் செயின் ரொம்ப நல்லா இருக்கு. யாருடி? யாரு ரொம்ப சைல்டிஷாக இருக்காங்க? தெரியலையா? சரி, நெக்ஸ்ட் டைம் யார் நோட் பண்ண, புரியுதா? அது கூட தெரியாத போஸ்ட் டப்பாவாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது? இந்த டப்பா எனக்கு மட்டும் வேற சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கேன். இந்த டப்பாவை வச்சுக்கிட்டு நான் தான் கஷ்டப்படணும். பொடி டப்பா. சீனியர், என்னாச்சு அவளுக்கு?
இதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறா. சின்ன டப்பாவுக்கு ஏதாவது கை கால் முடிச்சிச்சா என்ன ஆகும் சார்? லெட்டர்லாம் வர வந்துருக்கு, சிரிப்பாகவும் இருக்குது. யார் எழுதினாலும் தெரில. டே மச்சான், என்னடா இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது பகல் ஸ்கூலோட. மைண்டில் வச்சுக்கோ. டேய், எப்போ பார்த்தாலும் நம்ம தான் போய் உதவ வாங்கிட்டு வரோம். அப்புறம் நாடா இல்லை அந்த டைம் நம்ம அடிக்கிறோம். அப்படியே அவன் சரி அடிச்சிடலாம் விடு. நீ சொல்லி எப்படி அடிக்காமல் இருப்போம்? அடிச்சிடலாம் விடு. டேய், என்ன ஓட்டுறியா? தெரியுதில்ல, மூடிட்டுரு. உன் டப்பா போகிற வேலையை மட்டும் பாரு. இங்கேருந்து ஒரு லெட்ரு வந்துரு. ஆனால் யார்கிட்ட இருந்து வந்துருக்குதுன்னு தெரில. சரியான அட்ரஸே வாங்காத டப்பாவாக இருக்குடா. என்னடா பண்ணுறது? நல்ல வேலை, அதை நானே கழட்டி விடுறேன்னு நினச்சேன், நீயே கழட்டி விட்டுட்ட. டேய் பாவம்டா, விடுறா. யாரு அதுவா பாவம்? சரியான திமிர் பிடிச்சிக்கிறா அது. உன்கிட்டயாச்சும் சமோசா கேட்க மாட்டேங்குது. என்கிட்ட சமோசா கையில் வந்தால் தான் லெட்டர் இன்னொரு கையில் வாங்குறா. அப்படிப்பட்ட கேடி அவ. டேய் விட்டுறா, சும்மா இந்த பிள்ளையதான் சொல்லிட்டே இருப்பேன். வேறு வேலையே இல்லையா மச்சான் உனக்கு? சரிப்பா, நான் எதுவும் சொல்ல. இந்த பிள்ளைய நீயே வச்சுக்கோ அந்த பிள்ளைய அப்படி சொல்லிட்டு சைனீஸ் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ எப்படி தான் டேஸஸ் போயிருக்கோம். எப்பவுமே டெய்லி வயன் ஒரு லெட்டர் எடுத்து கொடுப்பா. யார் கேட்டால் தெரியலன்னு சொல்லுவா. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும் இந்த விஷயம். ஏன்னா வயனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய மாறி இருக்கும். ஜங்குக்கு ஐ டு ஐ அப்படிலாம் பார்க்க மாட்டேன், டக்குன்னு கீழே குனிஞ்சுப்பா. ஏய் டப்பா டப்பா ஒன்று தான். அம்மா இப்போலாம் என்ன ஒரு மாதிரி பண்ணுற? நான் தெரியலடப்பா, வயசுக்கு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி தான் பண்ணுற, பார்த்துக்கிறேன். இல்லையே, உங்களுக்கு இப்போ தெரியும் நான் வந்தது. அதான் இடையில 2 weeks லீவ் போட்டல, அப்போவே தெரியும். போஸ்டப்பா, அப்போவே தெரியும். போதுமா? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? எனக்குன்னு இல்லடி, எல்லாருக்கும் தெரியும். என்னன்னு தெரில, இப்போ நான் ஒரு மார்க்கமாக தான் பார்க்குறேன், ஒரு மார்க்கமாக தான் இருக்க, பார்த்துக்கிறேன். இன்னைக்கு லெட்ரு எதுவும் இல்லை, நீ கிளம்பு. இன்னைக்கு எந்த லெட்ரு வந்தாலும் நான் வாங்குறதால கிளம்பு. இல்லை சீனியர், இங்கே பாருடப்பா. இங்கே உட்கார. இல்லை பரவாயில்ல. இல்லை உட்கார். அது ஒன்றும் இல்லை, வயசு கோளாறுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, கொழுப்பு. அது வேணாம், சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதிகமாக சேர்ந்துச்சுன்னா இப்படிதான் ஏதோ யோசிக்க தோணும். வயிற்றுக்குள்ளே பட்டப்பிலாம் பிறக்கும். அப்புறம் ஏதோ யாரையோட பார்க்க நம்ம கூட டூயட் ஆடுற ஹீரோ மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் இருக்காடாப்பா? இல்லையே சீனியர். இருக்குமே, எங்க என்னை பார்த்து சொல்லு பார்க்கலாம். இல்லை வேண்டாம். ஏய் எழுதுடி. என்ன ஒரேடியா நெளிகிற கொலையற? என்ன நினச்சிட்டு இருக்க? லெட்டர்ல எங்கேருந்து வருது? எங்கேருந்தும் வரல, எனக்கு தெரியல. ஆமா, அவ பெரிய பப்பா, அவளுக்கு எதுவும் தெரியாது. சரி, என்ன ஓடிட்டு இருக்கு மனசுல? எதுவும் இல்லையே. எதுவும் இல்லை. எங்க என்ன பார்த்து சொல்லு எதுவும் இல்லைன்னு. பார்த்துட்டேன், எதுவும் இல்லை. சரி டப்பா, நாளிலேருந்து உனக்கு எந்த வேலையும் கிடையாது. இந்த லெட்ரு போடுறதுக்கு நான் வேற புது டப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன். 6th standardலேருந்து நீ வேலையை பார்த்து கிளம்பு. ஏன் நான் நல்லதான் சேர்க்கிறேன் எல்லா லெட்டரையும். கேள்விப்பட்டேன் ஒரு லெட்ரு கூட யாருக்கிட்டே எங்கேயும் போகலன்னு. என்னன்னு தெரில, என்ன மனசில் ஏதாவது ஆசை வளர்த்துட்டு இருக்கியா? இப்படி வளர்த்தானா கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. வயசு என்னன்னு தேவையில்லாமல் எதுவும் திங்க் பண்ணிருக்காது, புரியுதா? இல்லையே, எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே தோணலையே. ஆமாம், எனக்கு எதுவும் தோணலை. என் கண்ணை கூட பார்த்து பேச மாட்டேற இப்பெல்லாம். இங்கே பாரு. இல்லை, எதுக்கு அழுகிற? சரி கணத்தோட அழுகாத. அழுக்காதடி கணத்தோடன்றால. எதுவுமே நினைக்கிறது முன்னாடி நீங்க சொல்றீங்க.
சரி பாரு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்கடி, நான் அசிங்கமாக நினைப்பாங்க கண்ணத்தோட. வேற புது டப்பாவை பார்த்துட்டு நீங்கள் நான் நல்ல டப்பாவாக தானே இருந்தேன் உங்களுக்கு. சரி ஓகே. சரி நீயே பாரு அழுகு, அது கண்ணத்தோடுறி. சரி என்னமோ பண்ணி தொலை. என்ன அப்படி இந்த லெட்டரை அவக்கெல்லாம் கொடுப்போம். இல்லை என் கண்ணு முன்னாடியே யாருன்னா போய் கொடுப்போம், நான் பார்க்கணும். பார்த்தீங்களா, நம்ப மாட்டீங்க. நம்பல, போய் கொடுப்போம். நம்பல, போய் கொடுப்போம். எப்படி அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்ச அந்த பொண்ணுங்களாம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு சொன்னீங்க. சரி காட்டு, லெட்டர் காட்டு. சரி ஜங்குக்கும் அதில் சில வேர்ட்ஸ்லாம் கிரிக்கிட்டு. இப்போ போய் கொடு, நான் தூரத்தில் நின்று பார்த்துட்டு நான் பார்க்கணும் நீ கொடுக்கறது. கொடுப்போம். யாருக்கோ ஒருத்தருக்கு போய் கொடுப்போம். ஜெனிக்கு கொடுக்க. இல்லை வேணாம் அவளை மட்டும் வேணாம். அவளுக்கு வேணாவா? இருங்க, அவளுக்கு தான் கொடுப்பேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை நீங்கள் வேணான்ட்டிங்களே, கொடுக்க மாட்டேன். அப்படியா? சரி போ. சீனியர், என்ன இப்போல்லாம் என்ன போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கல்ல? இல்லை கேட்கல, கிளம்பு. இல்லை நான் கேட்கல. கேட்கல, கிளம்பு. டப்பா இங்கே பாயேன். இங்கே பாரு, நீ என்ன சொல்கிறது, இவ்வளோண்டு சின்ன குழந்த. ஸோ நல்லா படிக்கணும். சரியா? அதெல்லாம் படிக்கிறேன். ஸோ அதெல்லாம் படிக்கிறேன், அதை மட்டும் சொல்லிட்டு இருக்காளே. ஏதாச்சும் சொன்னால் தானே தெரியும். சரி, உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? ஆனால் அதுதான் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கியா? இப்போல்லாம் வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்க. லெட்டர்லாம் எங்கேருந்து வந்தது? உண்மையாக சொல்லு, அது உனக்கு தான் தெரியும். மறைக்காத என்கிட்ட. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உண்மையாக அடிக்க மாட்டேன், நான் எதுவுமே ப்ராப்ளம் பண்ண மாட்டேன். ஷியோர், என்னை நம்பலாம். இல்லை நீங்கள் அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன்டி. சொல்லு, உண்மை சொல்லு, என்ன பண்ணேன்? அதெல்லாம் ஒரு அக்கா கொடுத்துதான். பை. அப்பா வைக்கிறாளா பாரு, இப்படி ஓடுதுன்னு. லெட்டர் கொடுறி. கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஓடிப்பா. ஸோ போயிட்டு ஒரு லெட்டர் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு, இது சைனீஸ் எனக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு ஓடிப்பா. ஸோ ஜங்குக்கும் ஓகே லெட்டர் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒர்க் அவன் பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இப்படி தான் டேஸஸும் போயிருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேக்காக எல்லாமே ரொம்ப ரெடியாக இருப்பாங்க. ஜங்குக் தான் அவங்களுக்கான லீடராக இருப்பான். ஷோ டே மச்சான், ரொம்ப கடுப்பாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குடா. இன்னைக்கு நீ ஹேண்டில் பண்ணிக்குவோம். வீட்டில் அந்த ஒரு கால் வந்துகிட்டே இருக்குது, நான் என்னன்னு போய் பார்க்குறேன். அம்மாவுக்கு வர உடம்பு சரியில்லடா. டே மச்சான், நீ அங்கே இருந்தானே சொல்கிறேன், நீ தான் கேட்க மாட்டேற. சரி நான் என்னன்னு போய் பார்க்குறேன். சரியா? டே உங்களுக்கு சொல்ல மாட்டேன்டா, இந்த டப்பா இருக்குல்ல, அந்த குட்டி டப்பா. ஆமாம் அவனு. டே அது எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கே வந்துடுச்சுடா, எங்கள் எதிர்த்த வீடு. இந்த குட்டி டப்பா டெய்லி எங்கள் அம்மா கிட்ட நல்லா வந்து பேசிகிட்டு இருக்குடா, நல்லா பேசுகிறாடா. என்னதான் பேசுகிறான்னு எனக்கே தெரிலடா. அப்புறம் எங்கள் அம்மா கூட கிச்சனில் நின்றுனா இது வேலை பார்க்குதுடா அது குட்டி டப்பா. டே மச்சான், இன்னும் போகிற போக்க பார்த்தா உங்கள் அம்மா அந்த குட்டி டப்பா உன் தலையில் கட்டி வச்சுருவாங்க போலடா. ஐயோ அப்படி மட்டும் வேணாமேடா, எனக்கு தெரியுதுடா. அப்போ அந்த லெட்டரில் அது குட்டி டப்பா தானடா? இல்லை நான் அன்றைக்கே கேட்டுட்டேன், இல்லைன்னு தான் சொல்லிச்சு. இருந்திருந்தா உளறி இருக்குமே. இல்லை தான், ஆனால் ஒரு ஸ்பார்க் இருக்குடா அந்த குட்டி டப்பாக்கு என் மேலே, அவ்வளோதான். அது லவ்னா என்னன்னு தெரில. மேபி இப்போ நான் கொஞ்சம் நாள் இருக்க போகிறேன் ஸ்கூலில், ஒரு 3 months. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிட போகுது, அப்புறம் நம்ம காலேஜ் போயிட போகிறோம். அப்புறம் வந்து குட்டி டப்பாக்கு வேறு ஒருத்தன் அழகாக தெரியுவான். சும்மா அதெல்லாம் சும்மாடா, அந்த ஏஜ்க்கு ஏற்றது தான். என்னடா நீ இப்பெல்லாம் பேசுகிற, அப்பெல்லாம் பேச மாட்டியே. அப்பெல்லாம் பேசணுன்னு கிளாஸ் போயிட்டு வரேன் டெய்லி 1 hour.
டே மச்சான் என்னையும் கூட்டு போடா, யாழ் எனக்கு மெச்சூர்டே இல்லைன்றாடா. அப்படியா, சரிடா கூப்பிட்டு போகிறேன். கிளம்பு மூடிட்டு. டே இருடா, நானும் அம்மா பார்க்க வரேன். டே மச்சான் நீ பார்த்துக்கோ. ரெட் ஹவுஸ் வர இந்த டைம் கண்டிப்பாக ஒரு ஆள் சாம்பியன் எடுக்கணும். நீ பாருடா, நான் பார்த்துக்கிறேன் என்ன. டே மச்சான் அது சரி, வா வந்து தொலை வா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்டு போயிருப்பான். இப்போ வீட்டுக்கு போனான். ரொம்ப ஜனங்க அதிகமாக இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வேறு அங்கே இருக்குது. ஜங்குக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்குது அதை பார்க்கும்போதோ. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸும் அப்படியே மூவ் ஆகி போயிடுது. ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பின்னாடி காரில் அப்படி போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டுருக்கான். கொஞ்ச நேரம் ஜங்குக்கு அவங்க கசின் பிரதர்ஸ்லாம் வந்து காரில் ஏறி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜங்கு தான் உட்காந்துருக்காங்க. மம்மி ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். டே மச்சான் இல்லை ஒன்றும் ஆகாதுடா, ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணாத, சொன்னால் கேளுடா. இல்லைடா கால் மேலே கால் பண்ணிட்டு இருந்தாங்க, இவ்வளோ சீரியஸ் எனக்கு தெரியாதுடா மச்சான். சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே தலையை தூங்க போட்டுட்டு அப்படியே கையை மட்டும் தலையில் வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கான். இப்போ கரெக்டாக ஜங்குக்கு வந்து ஒயின் வந்து ஜங்குக்கு கிட்ட நிற்கிறா. ஜங்குக்கு லைட்டாக ஹெட்டேக் பண்ணி பார்க்குறான் தலையை தூக்கி. என்ன அப்படி சொல்லும் போதோ ஜங்குக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். என்னென்னு மட்டும் கேட்டுட்டு ஒயன் ஒரு கர்ச்சீஃபை எடுத்து ஜங்கு கிட்ட தரா. எதுவுமே பேசல, கர்ச்சீஃபை கையில் கொடுத்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறான். இந்த கர்ச்சீஃப் வாங்கிட்டு ஜங்குக்காலாம் கண்ட்ரோல் பண்ண முடியல டியர்ஸ்லாம். அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடான் தேம்பி தேம்பி. டாக்டர் வெளியே வராங்க. வந்துட்டு சாரி என்னால் எதுவும் பண்ண முடியல, அது எப்படி சொல்கிறேன்னு தெரில சார், ரியலி சாரி. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும் அப்படின்னு ஜங்கு கூட டேடி கிட்ட இதெல்லாம் சொல்லணும். அவ்வளோதான், ஜங்குக்கால் எதுவுமே பண்ண முடியல. டக்குன்னு வயன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க ஒன்றும் இல்லைன்றல. ஸோ வயன்கிட்ட ரொம்ப நேரம் அழுதுருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து எல்லாருமே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாமே நடக்குது. ஜங்குக்கால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அவங்க அம்மா போனதை. அவனால் அந்த எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. எப்படி அந்த எமோஷனை கொடுக்கணும்னு கூட தெரியல. ஜங்குக் சொல்லுங்க அங்கிள். இங்கே பாருப்பா, நீ தானே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே பாரு அப்பா அப்படி உடஞ்சி அழுகிறான்னு. நீங்கள்லாம் நல்லா தெம்பாக இருந்தால் தானே. புரியுது அங்கிள். உங்கள் அம்மாவுக்கு ஒத்த பிள்ளை பாணி, அவ்வளோ சந்தோஷமாக அவனை வளர்த்தாங்க பார்த்தாங்க. இவ்வளோ சீக்கிரம் பாதிலே விட்டு போகணும்னு நினச்சி பார்க்கல. சாரி அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஜங்குக்கு அப்படி தான் நின்றுட்டுருக்கான். இப்போ வரைக்கும் அவன் ரொம்ப அழுதுருக்க மாட்டான். ஏன்னா எல்லா எமோஷனும் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஒயன் ஃபேமிலிஸ் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. எல்லாருமே போயிட்டு பிறகு ஒயன் தான் அவங்க வீட்டெல்லாம் மாப் போட்டுட்ருக்கா. ஜங்குக் என்ன இல்லை கால் எடுங்க, எதுக்கு நீ இதை வேலைலாம் பார்க்குற? மைடாண்டி இருப்பாங்களே, நீ போ, உங்கள் வீட்டுக்கு போ, இதெல்லாம் நீ பார்க்க வேணாம் போ. இல்லை அவங்க டெத்துனால 1 வீக் இங்கே வரமாட்டேன்னு லீவுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, எங்கள் அம்மா இருந்தால் லீவ்லாம் போட மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப கத்திடுவாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு திட்டிடுவாங்க. அதனால் அவங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க இல்லாதனால இப்படி நடக்குது போல். அம்மா அப்பா சாப்பிட்டாரா? ஏதாச்சும் கொடுத்தியா? மில்க் கொடுத்தேன், குடித்தாங்க அங்கிள். நீங்கள் தான் எதுவும் சாப்பிடல? இல்லை எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம், நீ க்ளீன் பண்ணது போதும், இதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், நீ போ. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நானே க்ளீன் பண்ணுறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இதெல்லாம் பழக்கம் தான் க்ளீன் பண்ணி. நீங்கள் கால் மட்டும் எடுங்க. இல்லை சொன்னால் கேளுங்க,
அப்படி சொல்லிட்டு அவளும் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருப்பா. அப்படியே கொஞ்சம் டேஸ் போகும். ஸோ ஜங்குக்கு வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்க மாட்டான். ஸோ 3 வேளை சாப்பாடு எல்லாமே ஒயனோட ஃபேமிலி வீட்டிலேருந்து தான் வரும். ஸோ ஜங்குக்கு நல்லாவே பார்த்துருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு இப்போ ஓரளவுக்கு ஓகேவாயிருப்பான். ஓகே ஸ்கூல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கிளம்பி அவன் ரெடி ஆகிட்டு ஸ்கூல் போகும்போது தான், டே மச்சான் என்னடா ஓகேவா நீ? தெரிலடா, ஆனால் மாதிரி கஷ்டமாகவேடா இருக்குது, சொல்ல தெரிலடா. நான் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாடா, எங்கள் அப்பாவையும் ரொம்ப நல்லா, உங்கள் ஃபேமிலியடா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் மேலே மேட் ஆண்டியே வரல. எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, வீடை க்ளீனாக வச்சுக்கிறது, பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது எல்லாமேடா, எதையும் குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவங்க எல்லாமே பண்ணாங்க, எல்லாமே பார்த்தாங்கடா. அது என்னால் எப்படி சொல்லணும்னு கூட தெரிலடா. டே மச்சான், உனக்கு அவன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்காடா? தெரிலடா, எனக்கு தெரில அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்லை எங்கள் அம்மா இருந்த இடத்துல அவன் நின்று என்னை பார்த்துக்கிறதுனால எனக்கு எதோ தோணுதா, என்னெல்லாம் தெரிலடா. ஆனால் வெளில நான் ரொம்ப உடஞ்சி போயிருப்பேன். அவள் இருந்தனால ஓரளவுக்கு ஓகேவாக மேனேஜ் பண்ண முடியுது. இல்லைன்னு நினச்சிப்போம், என்னால் எதுவே பண்ணியிருக்க முடியாது. என்ன ஆயிருப்பேன்னு கூட எனக்கு தெரிலடா. டே மச்சான், அதான் ஒன்றும் இல்லைல்ல, விடு. நீ சும்மா எதே திங்க் பண்ணிகிட்ருக்காத, அப்புறம் அடிச்சிருவேன்டா சும்மா எதே யோசிச்சுட்டு இருந்தேன்னா. இல்லை மச்சான், ஒரு மாதிரி எனக்கு சொல்ல தெரிலடா. ஆனால் நான் நினச்சி பார்க்கலடா எப்படியும் நடக்கும்னு. அம்மா அவ்வளோ சீக்கிரம் போவாங்க எதுவுமேடா, அப்படியெல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துருச்சு. இப்போ வரைக்கும் அதை என்னால் ரியலைஸ் கூட பண்ண முடியலடா. இப்போ வரைக்கும். டே நீ சும்மா அதே பேசிகிட்டு இருக்காத, விடு. ஸோ அப்படியே போயிடுறாங்க எல்லாம் கிளாஸ்க்கு. ஸோ இப்போ வைன் தான் லைப்ரரி ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கா. ஜங்கு இதை நோட் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். ஏய் எதுக்கு நின்றுருக்க, யாரும் வெயிட் பண்ணுறங்க? அம்மா லைப்ரரியில் இவ்வளோ சீக்கிரம் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்களே. எதுக்கு நின்றுருக்க? உன்னை தான் கேட்குறேன், எதுக்கு நின்றுருக்கேங்க? ஓ எனக்கு ஃபுட்டு கொடுக்கவா? இங்கே பாரு, மெய்ட் ஆண்டி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம். உனக்கு உன் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. சரி நீ கிளாஸ் போ. இல்லை உங்களுக்காக தான் வெயிட் பண்ண. ஏன் இங்கே பாரு போ. இல்லை உங்களுக்காக தான் வெயிட் பண்ண. சரி சொல்ல என்ன, என்னடி? இல்லை அது உங்க அதான் சொல்லிட்டல, அது ஒரு டென்ஷனில் கோவமாக கத்திட்டேன். இப்போது கோவமாலாம் கத்த மாட்டேன். சொல்லு என்ன விஷயம்? எதுவும் வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு போ. கிளாஸ் வர எனக்கு டைம் ஆகுது. இல்லை சீக்கிரமாகவே சொல்லிடுறேன். என்னங்க ஒரு ஒரு குட்டி கிஃப்ட். எதுக்கு எனக்கு கிஃப்ட்லாம்? இங்கே பாரு, எதுக்கு இப்போ கிஃப்ட்லாம்? இப்போ கிஃப்ட் வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? இங்கே பாருவேன், நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கும். பெரிய மனுஷன் நடந்துக்காத. எனக்கு நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு சொல்ல தெரில. சும்மா நீ டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போதான் நான் ஒரு பெரிய விஷயத்த இழந்திருக்கேன். எனக்கு புரியுது. எங்கள் அம்மா போயிட்ட பிறகு நீ தான் எல்லாமே ஹெல்ப் பண்ண, எல்லாமே ரொம்ப கேர் பண்ணிட்ட. எல்லாமே எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண. எங்கள் அம்மா எப்படி என்ன ஒரு சின்ன வேலை கூட வாங்க மாட்டாங்களோ. எங்கள் அம்மா போயிட்டு பிறகும் நான் அவ்வளோ வசதியாக தான் இருந்தேன். ரீசன் ஒன்றால் அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. எங்கள் அம்மா இல்லை, அதுக்கப்புறம் அதை என்னை அக்செப்ட் பண்ண விடு. அதை அக்செப்ட் பண்ண விடாமல் இன்னும் அவங்க என் கூடவே இருக்க மாதிரியே நீ எனக்கு க்ரியேட் பண்ணிருக்காத. அவங்க இல்லை, அவங்க என் லைஃப்பில் இல்லை. அதை நான் அதை அக்செப்ட் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ரியாலிட்டி என்னன்னு புரியும். அதை தயவு செஞ்சு ரியாலிட்டி புரிய விடு. நீ கேர் பண்ணுறது எல்லாமே ஓகே தான். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலே வேண்டாம். என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு. கிளாஸ் போ. இல்லை
நீங்கள் ஸ்கூல் விட்டு போகிறீங்கள, அதனால தான் இந்த குட்டி கிஃப்ட். சரி, தேங்க்ஸ். பிரித்து பார்க்கலையா? கம்மான் வாயன், பார் வாயன். சரி, ஓகே, பிரித்து பார்த்தா போயிடுவாள், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அதில் ஜங்குக்கும் உங்கள் அம்மாவும் இருக்க ஒரு பிக்கு. ஸோ அது பின்னாடி ஜங்குக்கோட மம்மி எழுதியிருக்க வேர்ட், என் லைஃப்லேயும் ரொம்ப பெரிய கிஃப்ட் ஜங்குக், நீ மட்டும்தான் அப்படின்னு. அந்த வேர்ட்ஸ் பார்த்தா அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அது கீழே வாயின் எழுதியிருக்கா, நான் உங்கள் லைஃப்பில் வரணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது படிக்கும்போது அவனுக்கு இன்னும் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. என்னடா இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமா அப்படின்னு அப்படியே டியர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இந்த ஃபோட்டோ ஆன்டி ரூம் க்ளீன் பண்ணும்போது எடுத்தது. ஓ ஆமாம், இந்த வாட்ச்லாம் உண்மை தான். எங்கள் அம்மா என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, நீ எனக்கு கிடச்ச பெரிய கிஃப்ட்டுன்னு. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவை பிடிக்காது. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, எங்கள் அப்பா ஒரு நல்ல புருஷனா நல்ல அப்பாவாக இருந்ததே இல்லைன்னு. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதை விட இது எங்கள் அம்மா சொல்கிற வேர்ட் என் கையில் இப்போ இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, அது கீழே இருக்கிறது பாரு வாயன், என்னோட சின்ன பொண்ணு, ரொம்பவே சின்ன பொண்ணு. என்னால் உன்னை அப்படி பார்க்க முடியல. எனக்கு அப்படி பார்க்கணுன்னு தோணுனாலும் வேணான்னு தப்புன்னு தோணுது. ஸோ வேண்டாம், ஓ எனக்கு தெரில, இப்போ நான் உன் கண்ணுக்கு குட் லுக்கிங்காக தெரிலாம், இல்லை நான் எப்படின்னு தெரில, எல்லாமே ரொம்ப அழகாக தெரிலாம். என்னை விட பெட்டராக ஒரு லைஃப் இல்லை, என்னோட பெட்டராக ஒரு பர்சன் நீ பார்த்தா அவன் மனசு கண்டிப்பாக மாறும். நீங்கள் எப்படி சொல்வீங்க மாறும்னு? சின்ன பொண்ணுன்னு சொல்கிறீங்களா? ஓகே, ஆமாம், சின்ன பொண்ணு தான். நீங்கள் காலேஜ் போங்க, முடியுங்க. அண்ணா ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், யாரும் நீங்கள் லவ் பண்ணக்கூடாதுன்னு. நான் அப்புறம் காலேஜ் முடிச்சுன்னு வந்து நான் அகெயின் லவ் பண்ணுறேன், அப்போ ஒத்துக்கோங்க. நான் சின்ன பொண்ணு தான். அண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இன்னொரு பர்சன் மேலே லவ் வரும்னு சொன்னதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் லவ் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கள். பண்ணுங்க ஜங்குக். ஐ லவ் யூ டி. I love you. I love you. ஏன் சொன்ன தெரில, சொல்லக்கூடாதுன்னு பிரெயின் சொல்லுது, பட் சொல்லிட்டேன். அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான் ஜங்குக். அவ்வளோ லவ் வச்சுட்டு. சரி சரி, ஒன்றும் இல்லை. சரி, அதான் அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு டைட்டாக பிடிச்சிட்டு அழுதுட்ருக்க? இல்லை, உங்ககிட்ட நான் இப்போ லவ் சொல்லக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். அண்ணா, ஆன்ட்டி போயிட்ட பிறகு உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். நீங்கள் பாவம், நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆவீங்க. அதான் உங்ககிட்ட இப்போவே சொல்லிட்டேன். நான் உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அண்ணா ஏன் லவ் யூன்னு சொன்னேன்னு எனக்கு தெரில. வேணா அதை வாபஸ் வாங்கிடுவா? சும்மா சொன்னடி, என் மூஞ்சி அப்படி போகுது. சரி, ஒன்றும் இல்லை, பெருசாக அதை திங்க் பண்ணாத, புரியுதா? ஓ சங்கப், என்ன? இல்லை, லவ் பண்ணிட்டா எதுவும் கிடைக்காது. ஓ, நான் அது கேட்கல, வேற என்னடி? இல்லை, லவ் பண்ணிட்டா நம்ம சைட்லேருந்து போங்க, எனக்கு வெக்கமாக இருக்கு. ஏய் என்னடி எவ்வளோ ஏதோ ஒன்று சொன்னால் வெக்கமாக இருக்குன்னு இவ்வளோ சொல்லிட்டு ஓடுறா. எனக்கு ஏதாச்சும் சொன்னால் அப்புறம் வேணாம் இதுக்கு சொல்லிட்டு. ஐயோ, உங்ககிட்ட லவ் யூன்னு சொல்லக்கூடாதுன்னு நினச்சேனே, சொல்லிட்டேனே. இதுக்கப்புறம் ஓவரா வர ஆடுவாளே. சரி விட, இவ தானே, பார்த்துக்கலாம். யார் இருக்கா? சின்ன பிள்ளை. ஐயோ, சின்ன பிள்ளைய போய் லவ் பண்ணியிருக்கேன் ரே ஜங்குக். ஆனால் இந்த 1 வீக்கில் ஆனால் எங்கள் அம்மாவால் ரெக்கவர் ஆகலடி. ஆனால்
எங்கள் அம்மா இருக்கிறத படிக்க நீ என்னை பார்த்துக்கிற, எனக்கு அதுவே போதுமாக இருக்கு, பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கிளம்பியிருப்பான். ஸோ அவனுக்கு அப்படியே தான் டேஸ் போயிருக்கோம். ஜங்கு இன்னும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துருப்பான் வயனை, ரொம்ப லவ் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு நான் நினச்சிட்டேன் இல்லை வயனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், வயன் இன்னும் வந்திருக்க மாட்டா நினச்சேன். அவளை தவிர எல்லாரும் வருவாங்க. மேடம் பெரிய டிகிரின்னு படிக்கிற நினப்பு, கொஞ்சம் இன்னும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பாள். சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டே போயிருப்பான் கிளாஸ் ரூமுக்கு. வயன் மட்டும் தான் உட்காந்து அவளோட ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பா. ஏய் ஜங்குக் என்ன இங்கே வந்துட்ட, என்ன பபல் டீயில் ஆட்டு வந்திருக்க, சாப்பிடு. எனக்கா? பின்ன உனக்கு தானே, இங்கே யார் இருக்கா, நீயும் நானும் தானே இருக்கோம், உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். உள்ளே நல்ல டான்ஸ் ஆடுற தெரியுது, வெளியே அப்படியே மறைச்சிக்கிட்டே எனக்கா நுனக்கான்லாம் சீனை போடாத, சாப்பிடு. ஜங்குக் என்ன புதுசாக பண்ணுற, நீ வேணா ஓவராக படிக்கிற மாதிரி சீனை போடலாம், ஆனால் இந்த குட்டி வயிறு சத்தம் போடுறது எனக்கு அங்கே கேட்குது, அதான் ஓடி வந்துட்டேன். கம்முன்னு இருக்க மாட்டியா, ஏன் அப்படி கத்துற? ஜங்குக் பாரு டிஸ்டர்ப் ஆகுறா. அப்படியா? ஜங்குக் டிஸ்டர்ப் ஆகுறானா? அப்படியே போட்டேண்ணா, சாப்பிட்றீ. ஜங்குக் என்ன இன்னும் கொஞ்சம் நாளில் நீ போயிடுவல, அதுக்கப்புறம் காலேஜ், அதான் ஈவினிங் என் வீட்டில் வந்து பார்த்தேன் உயிரெடுப்பியே, அப்புறம் என்ன இல்லை எதுலேயே வீட்டுக்கு வந்துட்டேன். உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுதா தெரியலையான்னு கூட எனக்கு தெரில, அவங்கள பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் போலியடி. அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் நீ கேட்காத. ஆமாம் அதெல்லாம் கேட்காத, பெரிய இவங்க இந்த மேடம் கேட்கக்கூடாது. ஜங்குக் என்னடி அப்பா இன்னும் 3 இயர்ஸில் வேறு டவுன் போயிடுவாங்க. அப்படியா? சரி சந்தோஷம், போயிட்டு வாங்க, பை பாய். அதுக்கு இன்னும் 3 இயர்ஸ் இருக்குது, அதான் 3 இயர்ஸ் இருக்குல்லடி, இப்போவே வாடி அதை நினச்சி ஃபீல் அப் பண்ணுறப்ப. இந்த 3 இயர்ஸ் நான் உங்ககிட்ட இங்கே தானே மல்ல அடிக்கணும். ஒரு பொண்ணை கூட சைட் அடிக்க முடியல. ஏன் அடிச்சுக்கோ, வேணும்னா லெட்ரு வேணால் கொடுக்கட்டா மறுபடியும்? ஏன் அதை வாங்கி அப்படியே நீயே லெட்ரு எழுதின்னு கொடுப்பேன். வேணாம், அதுக்கு நான் வேற கூட்டிகிட்டப்பாவை பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? அப்போது நான் தானே? ஆமாம் கூட்டிகிட்டப்பாவை பார்த்துட்டேன், லெட்ரு எழுதிட்டேன். ஆனால் கொடுக்க வரும்போதோ அப்படியே மனசு போராண்டுதுடியே நீ இருக்கனால. எனக்கு சும்மாவே ஆகும், சீன் போடாத. பாத்தியா உன்னை அலைய விட்டுருக்கணும். ஓகே சொல்லிட்டனால ரொம்ப தொகுற பார்த்துக்கிறேன். ஜங்குக் என்னடி? இல்லை நீ ஏன் நேற்று நைட்டு சாப்பிடல? இல்லை சாப்பிட்டேன், போய் சொல்லாத, எனக்கு புரியுது நேற்று நீ அம்மா மிஸ் பண்ணியிருப்ப, அதனால சாப்பிட்லான்னு. ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஜங்குக், அவங்க இனியும் லைஃப்பில் இல்லை, அவங்க ரொம்ப தேடாத, அது உனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க உன்னை சுற்றி இருக்காங்க, அதை மட்டும் நீ ஃபீல் பண்ணு. அவங்கள தேடணும்னு நினச்சா உனக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்க சுற்றி இருக்கிறத நீ நினச்சி ஃபீல் பண்ணுனா மனசு நிம்மதியாக இருக்கும். புரியுதுடி? ஆனால் அவங்கள தேடுதுடி, என்ன பண்ணுறது? சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வயன் போய் கட்டி பிடிச்சிருப்பா. அந்த ஹக் ஜங்குக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவனால் அந்த கம்ஃபர்டபுள் சொல்லவே முடியாது. அவனை யாரோ ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சிங்கிள் ஹக். அவன் சொல்லிட்டாடி. என்ன தெரியலடி, உன்னோட இந்த சிங்கிள் ஹக் எனக்கு என்னமோ மாறி இருக்குடி. எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. கடைசி வரைக்கும் இதே மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும். I love you டி, I love you so much. I love you அம்மா, I love you. ஜங்குக் என்ன அழக்கிறியா?
இல்லை இல்லை அல்லடா ஒன்றும் இல்லை, எதுவும் யோசிச்சுருக்காத, விட நீ சாப்பிட்டு நான் கிளம்புறேன். இல்லை இல்லை கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. இல்லடி நல்லா வராது, நல்லாவும் இருக்காது. அது அது ஒன்றும் விடு. ஜங்குக்கு அது சொன்னா கேள. ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் சரியா? ஓவர் திங்க் பண்ணிருக்காத. அதுவும் என்னை பற்றி நான் ஓகே ஆகிடுவேன்டி. உன் சிங்கிள் ஹக்கில் நான் ஓகே ஆகிடுவேன். அது உனக்கே நல்லா தெரியும். சரியா? தேங்க்யூ டி, தேங்க்யூ ஸோ மச். ஆல்வேஸ் வெல்கம். ஷூ பொடி கூட்டிட்டவா? ஜங்குக்கு என்ன ஆச்சு? போயிடுற? ஒன்றும் இல்லை, தெரியாமல் வந்தேன், அதை தெரியாமல் போகிறேன். சரி பார்த்து போ. பாய். பாய்டி. ஜங்குக் என்ன இன்னைக்கு நான் சூப்பர் மார்க்கெட் போகணும். ஆமாம், வேலைட்டி சொல்லாத போகலாம். என்ன நைட்டு தூங்கலையா? ஒர்க் பண்ணது டேடாக இருக்குது. வார்ம் அப் பண்ணது. வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தியா? ஆமாம், ஸ்போர்ட்ஸ் டே வேறு வருதுல்ல. சரி நீ பாரு. அப்படியே சொல்றீ. ஐ லவ் யூ டு ஜங்குக். பாடா மழை பெய்ய போகுது, பாய். அப்படி சொல்லி ஜங்குக் வந்து கிளம்பியிருப்பான். ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் செம்ம மழை பெஞ்சிருக்கோம். ஸோ வாயணும் அவள் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு நடந்து வந்திருப்பா. டக்குன்னு மழை பெஞ்சோனையும் அவள் பேக்கெலாம் வச்சு மறைச்சிக்கிட்டு போயிட்டுருக்கா. பட்டா ஜங்குக் பேக்கெட் இருந்துட்டு வா வா மழையில் ஒரு ரைடு போகலாம். ஜங்குக் மழை பெய்யுது எங்கன்னா ஒரு ஆடி ஜாலியாக இருக்கும், பூமர் பண்ணி பண்ணிருக்கவா. அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஏறி உட்காரா. ஸோ ஜங்குக் நல்லா ஃபாஸ்ட்டாக எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிருப்பான். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு இப்போ அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். வயனுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பா. வயனோட ஸ்மைல் பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்ப ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை குழந்தைங்க கக்க பக்கன்னு சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்டே இருக்கும். அது ஏய் எப்படி சிரிக்கிறா அப்புறம்? என்ன கேண்டி லூசாடி நீ? ஜாலியாக இருக்கு. தேங்க்யூ. சரி வீட்டுக்கு போகலாமா? தேங்க்ஸ் அங்கு, தேங்க்யூ ஸோ மச். சரி சரி இப்படி போட்டு அமுக்காத. என்னத்த? அது அது ஒன்றும் இல்லை. போ. ஜங்குக் என்னடி? என்னாச்சு? ஏன் இப்படி பேசுகிற? ஒன்றும் இல்லை. என்னடி? ஆஹா வீட்டுக்கு போருக்கி. நான் என்ன பண்ணேன்? இல்லை பார்வை சரியில்லை, நீ போ. பாருடி வீண் பள்ளியெல்லாம் போடாதடி. போடலை, பெரிய உத்தமை மேலே வீண் பள்ளி போடுறதுக்கு. போடா மூடிட்டு. என்ன டாவா? ஜங்குக் வலிக்குது ஜங்குக். எங்க டான் கூப்பிடுவியா? கூப்பிட மாட்டேன். சாரி சொல்றீ? சாரி. இன்னும் லவ் யூ. சரி வா. அப்படி சொல்லி ஜங்குக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அப்படியே போயிருப்பாங்க. ஸோ இப்படி தான் டேஸ்ட்ஸும் போயிருக்கோம். ஸோ ஜங்குக்கும் வேணும் அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் காலேஜ்லாம் போயிருப்பான். ஸ்டில் இப்போ இருக்கும் அதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். வீக் டேஸ்லாம் 2 பேரும் வெளியே ட்ராவல் பண்ணுறது அப்படி இப்படின்னு. ஸோ என்னோட ஃபேமிலி தெரியும், பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரிஞ்சு தான் இவங்க வந்து லவ் பண்ணுறதுனால அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. என்ன அப்படி தான் இருந்துப்பாங்க. ஸோ வயனோட அப்பாவும் ஜங்குக்கிட்ட நல்லா க்ளோஸாக தான் இருப்பார். ஸோ அப்படியே தான் அவங்களுக்கு டேஸஸ் போகும். ஜங்கு இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கான். இப்போ எனக்கு ஒரு கால் பண்ணுவான். சொல்லு ஜங்குக். என்ன இன்றைக்கும் லைப்ரரியில் மீட் பண்ணணுமா? நான் வந்துடுறேன். அது இல்லடி, உங்கள்கிட்ட இம்பார்ட்டன்ட்னு சொல்லணும். ஆக்சுவலாக நீ என்னால் வர முடியாது. ஏன் என்ன ஆச்சு? ஆமாம்ல ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னல. சரி நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து போயிட்டு வா. அது இல்லை, நான் ஃபாரின் போகிறதா இருக்குது. ஒரு 2 வீக்ஸ் ஆகும் இங்கே வரத்துக்கு. எப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கோ சரியா? நான் அங்கே போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். என்ன சிம் மாற்றணும்ல. சரியா? என்ன ஆச்சு சடனா? அது ஒரு பெரிய ப்ராப்ளம் டி. அப்பாக்கும் அவங்க பார்ட்னர்ஸ்க்கும் ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல்.
ஸோ சைன் நான் போட வேண்டியதாக இருக்குது. அப்பா சடனாக கிளம்ப சொல்கிறாங்க. சரியா? நான் அங்கே போகணுன்னு சிம் மாற்றிட்டு உனக்கு உடனே கால் பண்ணுறேன். நீ எதை நினச்சி வரி பண்ணிக்காத. சரி, அதான் டக்குன்னு கூட கால் பண்ணேன். என்ன மீட் பண்ணாமல் கூட போகிறேன்? இல்லடி, ஒன்றுமே மீட் பண்ண கூட டைம் இல்லை. நான் ஆக்சுவலாக மீட் பண்ணிட்டு போகலான் தான் இருந்தது. என் பாட்டு கேட்கும் போதும் இன்னும் 2 hours ஃப்ளைட்டுன்ட்டாங்க. என்ன இவ்வளோ சடனாக? அதை தாண்டி எனக்கும் தெரில, ரொம்ப அர்ஜென்ட் சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ணணும். ஆனால் அதான் வேறு வழி இல்லாமல் இது முடிவெடுக்க வந்தாயிடுச்சு. நீ பார்த்து இருந்துக்கோ. சரியா? எதுவாக இருந்தாலும் பயப்படாத. நாங்கள் போயிட்டு 2 days உனக்கு கால் பண்ணுறேன். சரியா? சரி சரி. இப்போ ஏன் மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? என்னால் உன்னை பார்க்க முடியல தான். சரி வா, வீடியோ கால் பண்ணு. இரு. அப்படி சொல்லிட்டு அவளும் வீடியோ கால் பண்ணுறா. என்ன ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி நர்வஸாக, டென்ஷனா, பயப்படுறியா என்ன? இல்லை இல்லை, ஓகே தான். அழுகிறியா ஜங்கோக்? ஒன்றும் இல்லடி. சரி, நான் அம்மா ஞாபகம் வந்துருச்சு, அதான், வேறு எதுவும் கிடையாது. எவ்வளோ டைம்? புரியுதம்மா, புரியுது. பார்த்து இருந்து பல்லடி. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது உன்னை அப்படி விட்டு போகிறது. அதான் 2 days அப்புறம் கால் பண்ணுவேல, ஏன் அப்படிலாம் நினைக்கிறேன்? இல்லை இல்லை, நீ இருந்துக்கணும்ண்ணா. சரியா? சரி, நீ 1 day கால் பண்ண பார்க்கலாம்ல, எதுக்கு 2 day? இல்லடி, அங்கே எல்லாமே மாற்ற வேண்டியதாக இருக்குது. சரி, இங்கே எத்தனை நாளுக்கு அப்புறம் வருவேன்? 2 weeks டி. சரி, 2 weeks ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனால் நான் டெய்லி லைப்ரரி போகணும். சரியா? அது நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற லைப்ரரி தானே, அது உனக்கும் எனக்குமான ப்ளேஸில் நான் போகிறேன். சரி, யாராச்சும் ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோடி, என்ன நீ சொன்னதான் எப்பவுமே. நம்மளை ஒன்றும் இல்லை. என்னது நான் சொன்னதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. இல்லை, ஐ திங்க் நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ ரொம்ப சின்ன குழந்தெல்லாம் கிடையாது. ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு. என்னையே ஹேண்டில் பண்ண, எங்கள் அம்மா இறந்துட்ட பிறகு என்னையே ஹேண்டில் பண்ணடி. அந்தளவுக்கு நீ ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப நல்ல பொண்ணுடி. நான் ஃபஸ்ட்டு ஒன்றும் லவ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் கூட்டிட்டப்பா. ஐ லவ் யூ டி. என்ன ரொம்ப நாள் கழிச்சு குட்டிடப்பாலாம் கூப்பிடுற? என்னாச்சு? குட்டிடப்பா, அதான்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் குட்டிடப்பா. வேறு எதுவும் கிடையாது, அதான் மெயின் திங். அது மட்டும் இல்லாமல் நீ குட்டிடப்பா விட்டு ஒரு 2 weeks இருக்க போகிறேன்ல, அதுவும் ரொம்ப ரொம்ப மெயினான திங். வேறு எதுவும் இல்லை. புரியுதா? ஏன் அப்படி கண்ணெல்லாம் கலங்குது உனக்கு? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பிரேக்குன்னு தான் நமக்குள்ளே, அதனால தான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீ பார்த்து இருந்துப்ப, ஐ ஹோப். சரியா? சரி, நீ இப்படிலாம் அழுக்கிறத பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன் அப்படி அழுகிற? அது ஒன்றும் இல்லை, அதான் சொன்னேன், நீ ரொம்ப மெச்சூர்டு, நான் மெச்சூர்டு கிடையாதுன்னு, அதனால் அழுகுறேன்னு வச்சுக்கோ. சரியா? ஓவர் திங்க்லாம் பண்ணாத, எல்லாமே நார்மலாக எடுத்துக்கோ. ஐ திங்க் பார்த்துப்பேன் நினைக்கிறேன். எல்லாமே ஓகே தான், எல்லாமே என்னென்ன ஏதுன்னு பார்த்துக்கோ. ஓகேடி, நான் வைக்கிறேன். பாய், நான் உனக்கு கூப்பிட்றேன். ஒன்றும் இல்லை, நினைக்காத. சரியா? சரி சரி பா, எவ்வளோ டைம்? ஒன்றும் இல்லை, பத்திரமா போயிட்டு வா. சரியா? 2 weeks வந்துடுவல்ல, பார்த்து வா. வரும்போது எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வா. ஞாபகம் இருக்குல்ல? சரிடி சரிடி, நிறையா சாக்லேட் தானே வாங்கிட்டு வரேன். இப்போ தான் மெச்சூர்டான பொண்ணுன்னு அதுக்குள்ளே சாக்லேட் கேட்குறேன். சாக்லேட்டுக்கும் மெச்சூர்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? வாங்கிட்டு வா. அப்புறம் அங்கே நிறைய கேக்ஸ்லாம் இருக்கும், அதுவும் வாங்கிட்டு வா. சரிடி, ஓகே ஓகே, கூட்டிகிட்டு வா. மசியூ லாட்ச். மசியூ கூட்டிகிட்டு வா. மசியூடி. என்ன நீ இப்படிலாம் அழுவாங்களா? ஆனால் எனக்கும் அழுகு தான் வருது. ஆனால் நானும் அழுத, நீ பாவம் இல்லை, அதனால நீ தைரியமாக இருக்க. ஏன்னா நான் இப்போ ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு இல்லை. ஆமாம், என் கூட்டிகிட்டு போகிற ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு இல்லை, அதனால்
அழுகக்கூடாது, சரியா? ஜங்குக் என்னடி? இல்லை, பார்த்து இருந்துக்க கூட்டிட்டப்பா, சரியா? எத்தனை நிமிஷம் ஃபீல் பண்ணக்கூடாது, எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது, புரியுதாடி? ரொம்ப மிஸ் பண்ணுவேன், பார்த்து இருந்துக்கோ. சரி, 2 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ண தானே போகிறேன், எதுக்கு எப்படி பண்ணிகிட்ருக்க? ஆமாம் ஆமாம், 2 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ண தான் போகிறேன். சரிடி, பார்த்து இருந்துக்கோ. இப்போ சொல்கிறேன், ரொம்ப மெச்சூரான பொண்ணு, மெச்சூராக தான் திங்க் பண்ணணும், மெச்சூராக தான் டிசைட் பண்ணணும். ரொம்ப சைல்டிஷாக எதுவும் பண்ணக்கூடாது, புரியுதில்ல? சரி, சைல்டிஷாக நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ ஏன் கால் பண்ணல, நான் அழுக மாட்டேன். நீ கால் பண்ணாத வரைக்கும் சாப்பிடாம இருக்க மாட்டேன், போதுமா? எல்லாம் சாப்பிட்றேன், எல்லாமே பண்ணுறேன். தயவு செஞ்சு அழுகாத ஜங்குக். சரிடி, நான் அழுகலை. சரிண்ணா, அப்படி போகிற மாதிரி பிளான் ஆகிடுச்சு. அதான் உன் கூட இருந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஐ திங்க் இல்லை, ஓகே தான். புரியுதுல்ல? சரி, பார்த்து இருந்துக்கும். சரிடி, கூட்டிட்டவா? என்ன? லவ் யூ டி, லவ் யூ கூட்டிட்டவா? லவ் யூ ஸோ மச், ஐ ரியலி மிஸ் யூ. அப்புறம் உனக்கு ரொம்ப ப்ரெஷராகவோ டென்ஷனாகவோ இருந்தோ கேக் சாப்பிடு, சரியா? நீ கேக் சாப்பிட்டா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன், புரியுதுல்ல? சரி, நான் கேக் சாப்பிட்றேன். நீ அங்கேருந்து கேக் வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வரேன்டி. மிஸ் யூ. நான் இப்போ கிளம்பணும், பார்த்துருந்து போனேன், சரியா? சரி, நான் ரொம்ப மெச்சூரான பொண்ணு இல்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ போ. நீ மெச்சூரான பொண்ணுடி, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப நாளாக பொண்ணுடி. நான் என் அம்மா இல்லாத போதும் எங்கள் அம்மா ஃபீல் பண்ண வச்சுருக்கேன் நிறைய டைம். எல்லா டைம் ஃபுட் முதல் கொண்டு அவங்க டேஸ்ட்டில் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன், எனக்கு அதனால தெரியும்டி. சரி, வெறும் 2 வீக்கில் வந்துடலாம், அழுக்காத. கூட்டிட்டப்பா. ரொம்ப அழகாக இருக்குடி, ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு பிம்பிள் வந்திருக்கு, அழகாக இருக்கன்ற? அழகாக இருக்கம்மோ, அழகாக இருக்கம்மோ. பார்த்து இருந்து கொடி, இதை நினச்சா ஓவராக திங்க் பண்ணாத, சரியா? சரி, நீ குயிக்காக வந்துரு. ஒர்க்லாம் முடிஞ்சால் 2 வீக்ஸ் கூட இருக்காது, 1 வீக்கில் வந்துரு. சரிடி, பாய்டி. அப்படி சொல்லி ஜங்கு கால் கட் பண்ணியிருப்பான். ஸோ கால் கட் பண்ணிவிட்டு ஜங்கு ரொம்ப அழுதுருப்பான். ஆஃப்டர் 3 years ஜங்குக் ஒரு பெரிய அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிறான். ஸோ அவனை சுற்றி நிறைய காய்ச்சிருக்காங்க. அவன் உள்ளே போனனையும் அவ்வளோ பேர் அவனுக்கு எழுந்து விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் எதுவுமே கண்டுக்காம சும்மா கெத்தாக போயிட்டே இருக்கான் உள்ளே. இப்போ கரெக்டாக அவங்க ஒரு பர்சன் இருக்காங்க. அண்ணா, டேய் ஜங்குக், எவ்வளோ நேரம்டா? இது ரொம்ப சின்ன வேலை தான், ஆனால் ஏன் உன்கிட்ட கொடுக்குறேன்னா, பொண்ணு அவ்வளோ வெயிட்டான பொண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க குடும்பமே கொஞ்சம் வெல் செட்டில் குடும்பம். பத்தாத குறைக்கு பொண்ணுக்கு அது இதுன்னு ரொம்ப லீகலாக மூவ் பண்ணுற பொண்ணு. ஸோ ரவுடிசம் வச்சுலாம் எதுவும் பண்ண முடியாது. மாஃபியா லெவலுக்கு இந்த பொண்ணு வந்திருக்குன்னா இவ்வளோ தொல்லை போல்.
கதையை முடிச்சிடு. நியூ ப்ராஜெக்ட். சரிண்ணா முடிச்சிடலாம். சுகாண்ணா என்னடா முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒர்க். அண்ணா இந்த வேலை முடிச்சிடுறேன், சைடில் எதையும் முடிச்சிடுறேன். ஒன்றும் தூக்கிறதுலாம் ஒரு வேலையா? அதெல்லாம் ஒரு குட்டி வேலை. டேய் தூக்கலாம் வேணாம், போட்டு தள்ளிடு, சத்துடணும், புரியுதுல்ல? அப்படி என்ன நான் பண்ணா? டேய் என்னன்னு தெரியலடா, ஏதோ நிறைய குழந்தைங்க வயசானவங்களாம் தூக்கி வளர்க்குது போல், அதனால அங்கே இருக்கவங்களுக்குலாம் ப்ராப்ளமாக இருக்குது. உனக்கு தெரியும்ல, அவங்கள வச்சு நிறையா பணம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணு பெரிய அடைஞ்சலாக இருக்குது. இதுக்கு ஒன்று பெரிய மாஃபியா இருக்குடா, அதை கலைக்கிற மாதிரி இந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருந்தா காண்டாவானுங்களே. அதான் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கானுங்க போல், பட் முடியலை. அதனால தான் நீ முடிச்சிடு சரியா? சரி சிவாண்ணா முடிச்சிடலாம். ஜங்குக் கையில் ஒரு விஷயம் கொடுத்து அது என்றைக்குமே முடிக்காமல் இருந்தது இல்லைடா. நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையாடா ரொம்ப பெருமையாக இருக்குது. சரிண்ணா என்ன பார்த்துக்கலாம். முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன். அண்ணா அந்த சரக்குலாம் ஏற்றியாச்சு. டேய் பிடிச்சாங்களே எப்படிடா? எல்லா கப்பல் வழியாக அமிச்சாச்சு. எனக்கு என்ன அங்கேயும் வந்து எப்படி செக் பண்ணுவானுங்கன்னு பார்த்துறேன். அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமும் இல்லைண்ணா. சும்மா நம்மக்கிட்ட ஏதாவது 5-10 தேருமான்னு பார்க்குறானுங்க. 5-10 கூட கொடுக்காம எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும்ண்ணா, நான் பார்த்துக்கிறேன். டேய் வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம், 5-10 தானே கொடுத்துடலாம். அவனுங்க கௌரவமாக வந்து கேட்டால் பரவாயில்லண்ணா. அவ்வளோ திமுறா கத்தாலமாக வந்து பண்ணுறானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுண்ணா, நான் பார்த்துக்கிறேன். ஏதோ பண்ணாத, எனக்கு தெரியும். சரிடா, நான் அப்போவே சொன்னேன் அவனுங்கக்கிட்ட, நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், சிங்குக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான்னு. கேட்குறானுங்களா? எப்படியோ உங்ககிட்ட மாட்டிட்டு சாகுறானுங்க, சாகட்டும். ஆனால் சரக்கலாம் நான் அதில் வந்து ஒரு குட்டி ட்ராப் கூட வேஸ்ட்டாக போகாதுண்ணா. எல்லாமே என் பொறுப்பு. அப்படி ஏதாவது போச்சுன்னா என்னை கொன்றுணும். டேய் என்னடா மயிறு போடா. டேய் ஜங்கோ இந்த பொண்ணோட விஷயத்தை டக்குன்னு முடி. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் முடிக்கிற சொல்லியிருக்காங்க, முடிச்சிடு புரியுதா? எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்டா, அவங்களாம் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேலைக்கு. ஞாபகம் இருக்கட்டும். கவர்மெண்ட் ஆஃபீஸரா? ஒரு மாஃபியா கேங்குள்ளையா? சரிண்ணா முடிச்சிடுறேன். ஒரே ஒரு ஆஃபீஸர் தானா? டேய் 6-7 ஆஃபீஸர் சேர்ந்து இந்த பொண்ணை தூக்குங்கன்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தூக்கிட்டோம், அவங்க நம்ம கையில் தான். சரியா? சரிண்ணா தூக்கிடலாம். நான் போயிட்டு வரேண்ணா அப்படி சொல்லிட்டு ஜங்க கிளம்பியிருப்பான். ஸோ கிளம்பிட்டு அங்கே இருக்க காட்ச் கிட்ட, டேய் இந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க, முடிச்சிடலாம். சரிண்ணா அப்படி சொல்லிட்டு இப்படி ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. ஸோ ஜங்குக்கு லைட்டாக தான் தெரிஞ்சிருக்கும். அப்படியே கேஷுவலாக தண்ணி குடிச்சிருப்பான். டக்குன்னு டேய் இந்த ஃபோட்டோ எடுத்துவாங்க. என்னண்ணா? எடுத்துட்டு வாங்கடா. என்னண்ணா ஃபோட்டோ அப்படி சொல்லி ஜங்கு கையில் கொடுக்குறாங்க. ஸோ ஜங்கு அப்படியே கையெல்லாம் அவனுக்கு ஷேக் ஆகுது. அப்படியே டியர்ஸ் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கு. இந்த பொண்ணாடா இல்லை ஃபோட்டோ ஏதாவது? அண்ணா ஃபோட்டோலாம் நம்பது எப்படி நான் மாறும்? வேதாண்ணா பேர் கூட பின்னாடி ஒயின் எழுதியிருக்கேண்ணா. இவளா? சரி நீ யாரும் வர வேணாம். அண்ணா எப்பயுமே அந்த ஸ்ட்ரீட் கார்னர் இருக்குல்லண்ணா, அங்கே ஒரு லைப்ரரி இருக்கும்ல, அங்கே தான் அந்த பொண்ணு இருக்குமா. ஸோ அது முதல் கொண்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. லைப்ரரிக்கு போய் நான் தூக்கிட்டு வந்துடுறேண்ணா, விடுங்கண்ணா. டேய் வேணா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு அப்படியே கீழே வச்சுட்டு இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கான். அவனுக்கு அவ்வளோ மெமரிஸ் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அந்த லைப்ரரியில் ஒயினுக்கும் அவனுக்கும் இப்போ வரைக்கும் டெய்லி லைப்ரரி ஒயின் போகிறாளா, இந்த 2 இயர்ஸாக அவள் இன்னுமே நம்மளை மறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோப்பட்ட தாட்ஸ் ஓடிட்டுருக்கும். நீ மறந்துருப்பான்னு நினச்சேன்டி. நீ மறந்துருக்கணும். ஏன் மறக்கலடி? ஏன் மறக்கல? நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போனேனே, அதான் என்னோடய லாஸ்ட் கால். இப்போ வரைக்கும் நான் உன்னை வந்து பார்க்கல. ஆனால் நீ என்னை இன்னும் தேடிட்டே இருக்கியா? எங்கே தேடியும் கிடைக்கல. கடைசியாக
என் கையில் சாக்கிறதுக்காக வரியா? வேணாண்டி, இந்த லைஃப் உனக்கு தெரிய வேணாம். இந்த லைஃப் உனக்கு வேணான்னு தான் உன்னை விட்டுட்டு போனேன். ஏன் திருப்பி இங்கே வந்து நிற்கிறேன்னு எனக்கு தெரில. நான் எப்படி உன்னை கொள்ள முடியும்டி? ஏன் சுருடி நீ, நான் எப்படி கொள்வது அப்படி சொல்லி ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு லைப்ரரிக்குள்ளே வந்திருப்பான். வயன் தான். ஜங்குக்கும் வயனும் எப்பவுமே லைப்ரரியில் ஒரு சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அங்கே உட்காந்து புக் படிச்சுட்ருக்கா. ஸோ ஜங்குக்கு இருக்க பிளேஸில் யாரும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சேரில் ஒரு புக் வச்சுருப்பா. அது ஜங்குக்கோட ஃபேவரட்டான அனிமி புக். ஜங்குக்கு அதையும் பார்க்குறான். இப்போ வரைக்கும் நீ என்னை மறக்கலையா, என் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சமாக கொஞ்சமாக கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு அந்த சேரில் உட்காரலான்னு சொல்லிட்டு வரான். அப்போ கரெக்டாக வாயணும், எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வருவாங்க, ஸோ நீங்கள் அங்கே உட்காரிங்களா? பாய் ஃப்ரெண்டா? இன்னும் அப்படி சொல்லி ஜங்குக்கு இங்கே வந்து போயிருப்பான். ஸோ ஜங்குக்கு வந்து ஃபேஸை கவர் பண்ணனால வயனுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஜங்குக்கு எவ்வளோ நேரம் இருப்பான்னு சொல்லிட்டு வயன் எவ்வளோ நேரம் இருப்பான். ஸோ ஜங்குக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ வயன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பான். ஜங்குக்கு அகெயின் வயனை பார்க்கும் போது அவளுக்கு கண்டினியூவாக டியர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருப்பான். இப்போ வயனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கோட கார்ட்ஸ் அங்கே வந்திருப்பாங்க வயனை தூக்கலான்னு. வயன் ரொம்ப பயந்து ஓடிருப்பா. ஸோ ஜங்குக்கு தான், டேய் இருங்கடா அப்படின்னு ஒரே ஒரு சவுண்ட். இந்த சவுண்ட் கேட்டோன்னையும் வயனுக்கு இது ஜெக்கி சவுண்ட் மாதிரி இருக்கு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு டக்குன்னு அந்த பர்சன் கிட்ட ஓடி வரா. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக் 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 இல்லை, ஜங்குக் இல்லை, ஜங்குக் இல்லை, ஜங்குக் இல்லடி. ஜங்குக் 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 எங்கே போன? யார் இவங்கெல்லாம்? இவ்வளோ நாள் எங்கே போன? எங்கெல்லாம் உன்னை தேடின தெரியுமா? உன்னை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கூட கிடைக்கல. அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாமே தேட சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எங்கே போன? யார் இவங்கெல்லாம்? நான் ஜங்குக்கு இல்லடி, நான் ஜங்குக்கு இல்லடி, புரிஞ்சுக்கோ, நான் ஜங்குக்கு இல்லை. ஜங்குக்கு என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு ஜங்குக்கு இல்லை ஜங்குக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு ஜங்குக்கு? இங்கே பாரு, நான் இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏண்டி எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற? நான் ஜங்குக்கு இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்கோடி, புரிஞ்சுக்கோ. நான் ஜங்குக்கு இல்லை தான், ஜங்குக்கு இல்லடி. என்ன ஆச்சு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு வாயன் கட்டி பிடிச்சோன்னோ ஜங்குக்கால அந்த மொமெண்ட் என்ன பண்ணணும்னு தெரியாமல் பேக்கப் பண்ணியிருப்பான். கொஞ்ச நேரத்தில் வயன் அப்படி தள்ளிட்டு ஒரே ஸ்லாப் தான். வயன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். ஜங்குக் தான் இப்போ தூக்கிட்டு போயிட்டு அவனோட ரூமில் வயனை படுக்க வச்சுருப்பான். வயன் தான் லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறா. ஜங்குக்கு தானே பார்த்தோம். ஜங்குக் ஜங்குக் எங்கே இருக்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திருப்பா. அவள் காட்ஸ்லாம் வந்தானையும் வயன் ரொம்ப பயந்துருப்பா. ஜங்குக் அண்ணா அண்ணா ஜங்குக்னு என்னோட பாய் ஃப்ரெண்ட்ண்ணா. ஆக்சுவலாக நானும் ஒரு அவரை என்னை மேரேஜ் பண்ணிக்கணும், என் ஹஸ்பண்ட் தான். அதை நான் பார்த்தேன், ஃபேஸ் கூட பார்க்கல, பட் எனக்கு வாய்ஸ் நல்லா தெரியும். அவர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கார் போல். நீங்களும் யார், எதுக்கு இங்கே இருக்கீங்க? அவர் இவ்வளோ நாள் இங்கே தான் இருக்காரா? எனக்கு தெரியாது. ஐ திங்க் இப்போ தான் வந்திருக்காரு போல் ஃபாரின்லேருந்து. அதான் என்னை பார்க்க வந்திருக்காரு. அவரை பார்க்கணும், இங்கே இருக்காரு அப்படி சொல்லிட்டு வயன் கண்டினியூவாக அழுதுருப்பா. ஸோ ஜங்குக் தான் இப்போ பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் ரொம்ப மாதம் வந்திருப்பான். வயன் அப்படியே பார்த்துட்டே இருப்பா. ஜங்குக் அவனை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணலாம் வரும்போது காட்ஸ் கரெக்டாக கையை பிடிச்சிடுறாங்க. வயனோட கை ரெண்டு கையும் பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் விடுங்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, விடுங்கண்ணா. ஆனால் விடுங்கண்ணா, அண்ணா விடுங்கண்ணா. ஜங்குக் யார் இவங்கெல்லாம்? ஆமாம், இவ்வளோ நாள் எங்கே போனேன்? வாய மூடு, நான் அவன் ஜங்குக் இல்லைன்றல. அப்புறம் திருப்பி ஜங்குக்னா யாரடி அவன்? நீ தானே என் ஜங்குக். ஜங்குக் பாரு, ஆமாம் நிறைய குழந்தைங்க, அப்புறம்
இந்த ஏல்டோஜ் பீப்புள் இவங்களெலாம் வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க? அதெல்லாம் யார்கிட்ட கொடுணுமோ அவங்ககிட்ட கொடு, புரியுதா? நான் உயிரோடு விடுறேன், நான் பேசுகிறேன். தேவையில்லாமல் அதில் எல்லாம் நீ மூக்க நடைக்காத. ரொம்ப நல்லது பண்ணுற, நீ எந்த நல்லது யாருக்கும் பண்ண வேண்டாம். உனக்கு கெடுதலாக வந்து முடியும், புரியுதா? அது என்ன ஏதுன்னு நான் பார்த்து சொல்கிறேன். உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். எனக்கு உயிருக்கு இதுக்கு மேலே எதுவும் ஆபத்து வராது. படித்தோமா, நல்ல வேலைக்கு போகணுமா, இருக்கிற வேலையை மட்டும் பாரு. அதை விட்டு தேவையில்லாமல் இதுலலாம் தலையிட்டு இருக்காட்ட, புரியுதாடி? ஜங்குக், என்ன சொல்கிற? எல்லாரும் என்ன மிரட்டுறாங்களே ரவுடிலாம் வச்சு. அது மாதிரி தான் நீயுமா? என்ன வீடு ஜங்குக் இது? சுற்றி ஏதோ பொண்ணுங்க, அதே ஏதோ பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. லைஃபை ஏன் எப்படி பண்ணிக்கிட்ட? நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு ஓரளவுக்கு கெஸ் இருக்கு. நீ நினைக்கிறியா ஜங்குக் நான் அதில் விட்டுருவேன்? நீ என்ன கொல்ல சொன்னாங்களா? நீ இல்லாத இந்த 2 வருஷம் தானே நான் செத்துட்டு இருந்தேன். உன்னை பார்த்துட்டேன்ல, கொண்டுட்டேன். ஆனால் நான் செத்துட்ட பிறகு அந்த குழந்தைங்க, அந்த ஏஜ் ஓல்டான பீப்புள், கிராண்ட்மா, கிராண்ட்பா, அவங்க எல்லாரும் நீயே பார்த்துக்கோ. ஏய், என்ன அவங்கள பார்த்துக்கிறது என் வேலையா? இப்போ என்ன ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனா? நான் முடிச்சு தட்ட போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுரி. சும்மா என்ன அழுதுகிட்டே இருக்க? ஆமாம் பண்ணந்தான், இப்போ லவ் இல்லை இல்லடி. சங்கு, நீ என்ன லவ் பண்ண நீ கண்ணை பார்த்து சொல்ல. என்னால் பார்க்க முடியலடி, பார்க்க முடியல. இந்த லைஃப் உனக்கு வேணாம் தான் உன்னை விட்டு ஒதுங்கியிருந்தேன். நீ எதுக்கு இதில் வர? எதுக்கு வர? பாரு, சொல்கிறத மட்டும் கேளு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. சொல்கிறத மட்டும் கேளு. அடம் பிடிக்காதடி, அடம் பிடிக்காத. நீ எனக்கு எங்கேயோ உயிரோடு இருந்தால் போதும். தேவையில்லாம அடம் பிடிச்சிட்டு இருக்காதடி. ஆனால் புரிஞ்சுக்கோ. டேய், கையை விடுங்கடா. அப்படி சொன்னோன்னையும் உன் கையை விட்டோன்னே ஒயின் டக்குன்னு ஓடி வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஜங்குக்கும் கட்டி பிடிச்சிருப்பானால டைட்டாக. என்னை பார்க்க வரல, ஏன் வரல? இது வேண்ட வீடு, இது வேண்ட வீடு. பாரு, எனக்கு உயிரோடு இருக்கணும் தான் எல்லாம் விட்டேன். உனக்கும் எனக்கு லவ் நான் விட்டேன். நீ நல்லா இருக்கணுக்காக மட்டும்தான். இந்த 2 விஷயம் நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், நான் பார்க்கவும் இல்லை. சரி, நான் ஃபோட்டோ பார்த்தேன். லைப்ரரிக்கு டெய்லியும் போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ நீ இன்னும் என்ன மறக்கலையா? நான் உன்னை ரொம்ப மெச்சூரான பொண்ணுன்னு நினச்சேன். நான் ரொம்ப மெச்சூரான பொண்ணு தான், அதனால தான் இன்னும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வேணாம், வெயிட் பண்ண வேணாம், அவ்வளோதான். என் லைஃப் ஓவர். உன்னை போட்டு தள்ளுறது தான் என் ப்ராஜெக்டு. என்னால் ஒன்றும் கொள்ள முடியாது. ஸோ அதனால் என்னால் உன் உயிரை வேணால் காப்பாற்ற முடியும். அதில் நீ விட்டுரு, நான் பேசுகிறேன். வா, நேற்று போய் விட்டு வரேன். அவங்கள எதுவுமே பண்ண மாட்டேன். இது வந்து லீகலாக அவங்கக்கிட்ட பேச சொல்லு, லீகலாக மூவ் பண்ண சொல்லு. அப்படி இல்லையா எனக்கு கொல்லணும்னு சொல்கிறல, கொன்னுடு. ஏய், என்ன டம் பிடிக்கிறியா? கொடுத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுதோ? கண்ணு கையில் எடுக்கிறேன்னா சுடுதலை ரொம்ப நேரம் ஆகாதுரி. புரியுதுல? சும்மா சலம் கொஞ்சிட்டு இருக்காத. ஜங்கு, நீ ரொம்ப மாறிட்ட, என்னை திட்டவே மாட்டேன். ஆமாடி, நான் மாறிட்டேதான். நான் பழைய ஜங்குக்கு இல்லை தான். ஏதில் வந்து இதெல்லாம் உனக்கு எதுக்கு? இதெல்லாம் உனக்கு எதுக்குடி? பாரு, என்கிட்ட கொடுத்த ப்ராஜெக்ட் எதையும் நான் ஃபினிஷ் பண்ணாமல் இருந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்க வச்சிடாத, புரியுதா? தேவையில்லாமல் ஏதாவது யோசிக்க வைக்காத. எனக்கு டென்ஷன் ஆகுது. சொல்கிறத மட்டும் கேளு. நான் என்ன சொன்னாலும் கேட்பல? கேட்பேன். என் பழைய ஜங்குக்கா இருந்தா
இப்போ நீ மாறி இது தப்பா இருக்க. என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும், எதுக்கு நீ இதில் வந்த? ஏன்னா எங்கள் அம்மா கொண்டுட்டாங்க. எங்கள் அம்மா நார்மலாக செத்தாங்க நினச்சாடி, ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பாவை கொண்டுட்டானுங்க. இதில் வராமல் இருக்க சொல்கிறியா? எங்கள் அப்பா இதில் தான் இருந்திருக்காரு, எங்ககிட்டயே மறைச்சிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் வரணும்னு நினச்சேன். எங்கள் அம்மா கொண்டவங்கள பழி வாங்கணும்னு நினச்சேன். பழி வாங்கிட்டேன். என்னையே விட்டு போனேன். தெரில, என் மாடு நிலமை உனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன். என் நிலைமை என் பசங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன். அதை விட்டு போனேன். பாரு, எல்லாம் பண்ணுறேன் சரியா? நான் எல்லாமே பண்ணுறேன். நீ அது என்னன்னு விடு. அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கோ. நல்ல பையனா கல்யாணம் பண்ணிக்கோ. லைஃப்பில் செட்டிலாக இருக்க வழியை பாரு. எல்லாமே நீ யோசிச்சிருக்காத. உன் லைஃப்பில் ஜங்குக்கு ஒரு பர்சன் இல்லை. புரியுதா? எனக்கு ஒன்றுட அவங்களுக்கு நான் அதெல்லாம் தரமாட்டேன். எனக்கு ஒன்றுட ப்ராஜெக்டில் பர்ஃபெக்டாக இருப்பல, இருந்துக்கோ. எனக்கு ஒன்றுட. என்ன திருப்பி இதே சொல்லிருக்க? கடுப்பேற்றிட்டு இருக்கியாடி? டென்ஷன் ஆகாது. அப்படியே சுட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப நேரம் ஆகாது. ஏன் சுட மாட்டேன்? புரிஞ்சுக்கோ குட்டிட்டப்பா. அப்படி சொன்னோன்னே ஏன் டக்குன்னு பண்ணியிருப்பா? ஜங்குக்கு ரொம்ப நேரம் அழுதுருப்பான். ஜங்குக்கில் ஒயனை இப்படி பண்ண முடியவும் முடியலை. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் ஒயன் அளவில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு ரெடி பண்ணி செக் பண்ணிவிட்டு இறந்துட்டான்னு சொல்லிட்டு கன்வே பண்ணிடுறான் சுகா கிட்ட. ஸோ சுகா இதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ இப்போ ஒயன் ஜங்கு கூட தான் இருக்கா. ஜங்குக் பாரு, சீக்கிரமாக உங்க கையில் சப்மிட் பண்ணுற வழியா பாரு, புரியுதா? இப்போவே ஆல்ரெடி அவங்க தான் உள்ளே போயிட்டாங்க பாரு. அவங்களாம் போனாங்கன்னு நினச்சிக்கோ. ஏன் ஆஃபியாடி? அதுக்குன்னு நல்லவங்களா இருக்கணும், இப்படி இருக்க? ஷோ அப்படி ஒரு ஜங்கு பேசிட்டே இருக்கும் போதோ சுகா டக்குன்னு ஜங்கோட மாஃபியா மேஷனுக்கே வந்திருப்பான். ஜங்கு தெரிஞ்சிருக்காது. உள்ள ஒரு ரூம் பேரும் சைலண்டாக இருங்கன்னு சொல்லிட்டு காட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும் போதும் டக்குன்னு ஜங்குக்கு அதை நோட் பண்ணியிருப்பான். ஜங்குக், என்னடா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? இவ்வளோ கொள்ளதான் நினச்சிருங்க. இவன் நான் கல்யாணம் புரியுது. அதுக்குன்னு ப்ராஜெக்ட்லாம் போய் சொல்கிற அளவுக்கு மன்னிச்சிருங்கண்ணா. எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்காக நான் எல்லாமே இழக்க ரெடியாக தான் இருக்கேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் இழக்க ரெடியாக தான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் மாஃபிலேருந்து தள்ளி வச்சாலும் எனக்கு ஓகே தான். அதுலேருந்து எப்போ என்னால் தள்ளி வைக்க முடியும்? என்ன இந்த 6 பேர் தானே, இந்த 6 பேரை நம்ம மிரட்டலாம். எல்லாம் சின்ன பசங்க, விடு. சப்போர்ட் வரலண்ணா, நீ இருக்கல, நீ பார்த்துப்ப. ஆமாம், என்னடா இந்த பொண்ணு பயந்துட்டே இருக்கா? ஓ சாரிண்ணா. அண்ணா மாதிரி. ஹாய் அண்ணா. ஒரு பொண்ணு ஜங்கு கூட வாழ்க்கையில் இருக்கான்னு இப்போதாம்மா தெரியுது. கங்க்ராச்சுலேஷன். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் உங்கள் 2 பேருக்கும். அண்ணா, எனக்கு ஜங்குக்கு இதில் இருக்க வேண்டாம். இது இல்லாமல் உள்ள போ அண்ணா. அது பொண்ணுட்டி உள்ளே போனேன். அண்ணா சாரிண்ணா, அது சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல். புரியுதா? உண்மையாக லவ்வில் அதுமாரி பேசிடுச்சு போல. புரிஞ்சுப்பா, விடு, பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு தான் வந்துட்டு அப்படி கத்துவா காய்ச்சி மோச்சன்னு. என்னடி பார்த்துட்டே இருக்க? இல்லை, ஃபஸ்ட்டு சின்ன பொண்ணாக இருந்தேன், உன் கண்ணுக்கு தப்பாக தெரியல. இப்போ பெரிய பொண்ணாயிட்ட, இப்போ கூடவா தப்பாக தெரியல? பார்த்தா தெரியுது.
ஜங்குக் என்னடி ஒரு கிசுக்கு எப்படி மூச்சு வாங்குற? பின்ன நீ கிஸ் மாட்டமாக கொடுத்த பாடி போட்டு அப்படி அழுத்துற. ஏன் எனக்கு பிடிச்ச பாடி வந்தோன்னு என்னமோ பண்ண தோணுச்சுடி. ஆனால் என்ன உன் மேலே கோவத்தில் இதெல்லாம் காட்ட தோணல. இப்போது ஆடுத்தானா வந்து தலையை கொடுக்குது. முடிக்கலன்னா எப்படி? இது வந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் 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 என்ன கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நீ எதாவது காட்டுற? போடா பொறுக்கி. இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது இது கொஞ்சம் ஈச்சி போ. இல்லடி கொஞ்சம் கொஞ்சம் தான். ஜங்குக் 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 I really love you. miss you டா. டச் உண்டு ப்ரீத் எல்லாமே நானும் டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாமே குட்டிட்டப்பா. போ சும்மா குட்டிட்டப்பான்னு. பின்ன குட்டிட்டப்பா தான் சொல்லுவாங்க. I love you. I love you too, Jungkook. I love you too.